செம்பருத்தி பூக்கள். பூ பேசுங்க. நன்றி அழகேசிங்க. வணக்கம் நண்பர்களே. 151 கதை புதிய நிகழ்வுகளில் 194 எழுத்தாளர்களின் படைப்புகளை நமது நண்பர்கள் பலரை மதிப்புரை செய்ய வைத்த நண்பர் அழகேசிங்கரின் மகத்தான சாதனைக்கு தலைவணக்கம். இந்த நிகழ்வுகளில் சில எழுத்தாளர்களின் படைப்புகளை நானும் படித்து மதிப்புரை செய்ய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அந்த வரிசையில் இன்று ரமேஷ் கல்யாண் அவர்களின் உள்ளன் பூக்கள். சோகமான காதல் கதை ஒன்று கவிதையாக இங்கே அரங்கேறி இருக்கிறது என்றுதான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும். கதையின் மையக்கருத்தும் கடைசியில் இப்படி வெளிப்படுகிறது அவர் எழுத்தில். நினைவின் அதிர்வுகளுக்கு ஏற்ப நூலில் பூத்த உள்ளன்பூக்கள் அவளுக்கு மிகவும் சந்தோஷம் தந்தன. அவை நல்ல விலைக்கு போனது அவள் கணவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவரவர்கள் சந்தோஷம் அவரவர்க்கு. இப்படி வருணனைகளும் ஓமைகளும் அள்ளி தெளிக்கப்பட்டுள்ள இந்த கவிதை கதையின் சுருக்கம் இது. ஓவியத்தால் ஒன்றுபட்ட இளம் உள்ளங்கள் இரண்டு வாழ்க்கை காவியத்தில் இணைய முடியாவிட்டாலும் அவன் ரசித்த செம்பருத்தி பூக்களை உள்ளன் நூலால் நெய்யும் குரோஷாக்கலையில் அவள் உள்ளம் மகிழ்கிறது. அதை விற்று அவள் கணவன் மகிழ்கிறான். கான்பூர் போய்விட்ட காதலன் நிலையை சொல்லாமல் விட்டதில் ஒரு சுகம் போடும் ஆசிரியருக்கு இருக்கட்டும். இதுதான் கதை சுருக்கம். இந்த கதையில் நான் ரசித்த வர்ணனைகளையும் ஓமைகளையும் சொன்னாலே இந்த கதையின் சுவை தெரியும் என்பதால் அவற்றை மட்டும் இடம் பொருளோடு எடுத்து காட்டுகிறேன். ஆரம்பத்தில் அந்த கலை உணர்வு அவர்களை இணைக்கும் காட்சிகள். பள்ளி பருவத்திலே எனக்கு ஓவியம் வரைய வரும்னு உனக்கு யார் சொன்னா என்ற அவளின் கேள்விக்கு அவன் பதில், உன் கை மருதாணியின் வட்டம் இருக்கும் நேர்த்தியை பார்த்தேன். அவள் அனிச்சையாய் உள்ளங்கை விரிக்க அதில் அந்திவான சூரியன். அருமையான காதல் காட்சி. அடுத்து காதலில் தோற்றவர் வென்றார் என்ற கருத்துக்கு காட்சியாக சாட்சியாக ஒரு இடம். அவனுக்கும் ஓவிய பழக்கம் உண்டு என்றாலும் அவளை போன்ற தேவகியை போன்ற லாவகம் அமைவதில்லை என்பதை அறிந்தவனாக தான் கலந்து கொள்ளும் போட்டிகளில் அவள் அனாயாசமாக முதல் பரிசு பெறுவதை சந்தோஷமாக ஏற்று தோற்றவன் வென்றான். பள்ளி நுண்கலை நிகழ்ச்சிகள் பலவற்றை அவர்கள் சேர்ந்து நடத்தினார். பள்ளி வாழ்க்கை முடிந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர விரும்பிய அவள் ஆசைக்கு அப்பா தடை போட ஆண்டு மலரில் அவன் செந்தில் எழுதிய ஐம்பூதம் கவிதைக்கு 5 இதழ் செம்பருத்தி பூக்களை வரையத் தொடங்கினாள். அந்த ஓவியங்களை தொகுத்து நோட்டாக தைத்தபோது அவன் அதற்கு இட்ட பெயர் தேனீ வராத பூந்தோட்டம். அவள் வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகப் போகிறது. இவர்கள் இருவரும் சந்தித்ததை தந்தை அறிந்து கொள்வதை காற்றுக்கு கண்முளைத்தது என்ற ஒரு அழகிய ஓமை மூலம் எடுத்து காட்டுகிறார் ஆசிரியர். படித்து கிழித்தது போதும் என்று வரன் தேடி அத்தை மகனுடன் மனம் முடிகிறது. கதையின் நடுவிலே கணவனுக்கும் அவளுக்கும் இருக்கும் ரசனை வேறுபாடுகளை சில உதாரணங்கள் மூலம் அழகாக வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர். இவள் நுண்கலை உணர்வோடும் அவன் பணத்தின் உணர்வோடும் இருப்பதை வெளிப்படுத்தும் அந்த காட்சிகளை கதையில் படித்து ரசியுங்கள். உதாரணத்திற்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். தஞ்சாவூர் கோயிலுக்கு சென்றபோது அதன் முன்வாயில் பரப்பில் அக்காலத்தில் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் என்று யாரோ சொல்ல, அந்த நாட்களில் அந்த இடம் எப்படி கோலாகலம் கொண்டிருக்கும் என்பதை அவள் மனத்திரையில் விரித்த போது இவன் அந்த இடம் எத்தனை சதுரகஜம் இருக்கும் என்று கணக்கு போட்டு சொன்னான். இப்படி பல இடங்கள் கதை. அவ்வப்போது இவளுக்கு காதலன் செந்தில் நினைவு வருகிறது. பள்ளியின் பிரிவு உபச்சார கூட்டத்தில் செந்தில் பேசிய வார்த்தைகள். செடியாக இருக்கும்போது அருகருகே இருந்த செடியின் சிறு கிளைப்புகள் மரமாக பெருகி கிளைகளாக நீண்ட பின்பு அதே மரத்தின் எதிர்ப்பக்கங்களிலேயே இருந்தும் கூட பார்த்து கொள்ளக்கூட முடியாதபடி போய்விடுவதைப் போலத்தான் வாழ்க்கை. அவர்களினுடைய நட்பை
அது காதல் என்ற வரியிலே விவரிக்காமல் அதை நட்பு என்ற பாணியிலேயே அவர் கொண்டு செல்வதும் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக எனக்கு தெரிகிறது. வீட்டு வாசலில் மரம் ஒன்றை பார்த்தபடி குரோஷாவில் நூலால் செம்பருத்தி பூக்களை நெய்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் நினைவு இப்படியெல்லாம் செந்தில் பேசிய வார்த்தைகளை பற்றிய நினைவெல்லாம் வருகிறது. அதே சமயம் கான்பூர் சென்று விட்ட செந்திலுக்கு மரங்களோ செம்பருத்தியோ என்ன விதமான மனவளைகளை தரக்கூடும் என்ற யோசனை அவளுக்கு என்று எழுதுகிறார் ஆசிரியர். வாசகர்களான எங்களுக்கும் அந்த யோசனைதான். ஆனால் இந்த மனுஷன் ரமேஷ் கல்யாண் அதை எழுதவில்லையே என்ற வருத்தம் தான் எங்களுக்கும். ஆனால் அதுவும் ஒரு கதை உத்திதான். எழுதாமல் விட்டதில் நம் எண்ணங்களை தூண்டிவிடும் ஒரு வித்தை இருக்கிறது தான் இந்த விபரமான எழுத்தாளருக்கு. இப்போது அவள் கணவன் அதிக விலை வைத்து விற்க செம்பருத்தி பூவை குரோஷாவில் போடச் சொல்ல, அவள் குழந்தைக்கான மேல் சட்டையில் செம்பருத்தி போட அது இரத்த சிவப்பாக சிரித்தது. ஆசிரியரின் இந்த வரிகளை படித்தபோது ஆரம்பத்தில் செந்தில் அவள் உள்ளங்கையில் மருதாணியால் சிரித்த அந்திவான சூரியனை பார்த்தது எங்களுக்கும் ஞாபகம் வந்தது, நாயகிக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் கதையின் நடுவில் ஆசிரியர் எழுதிய இந்த வரிகள் அவளின் தற்கால வாழ்வை எடுத்துக்காட்டி முடிகிறது. தண்ணீரால் அடிவாங்கிய நாயைப் போல சட்டென நினைவை உதறிக்கொண்டு எழுந்து போனாள். பெண்களால் மட்டுமே முடிந்த தீர்மானமான உதறல். மறுபடியும் சொல்கிறேன், தண்ணீரால் அடிவாங்கிய நாயைப் போல சட்டென நினைவை உதறிக்கொண்டு எழுந்து போனாள். பெண்களால் மட்டுமே முடிந்த தீர்மானமான உதறல். இப்படி கதையோடு ஒன்றி எங்களை படிக்க வைத்த எழுத்தின் வெற்றி ரமேஷ் கல்யாண் அவர்களுடையது. வாழ்த்துகள். நன்றி. அழகேசிங்கர். வணக்கம். நன்றி. நான் சிறப்பா சொன்னீங்க.